Hi friends, அனைவருக்கும் காலை வணக்கம். This is Shivaji. Stop loss strictly maintain பண்ணுங்கள். Stop loss போட தெரியலாம், போட கற்றுக்குங்க. Stop loss போட கற்றுக்கிட்டுங்க. உங்களுடைய டார்கெட் நீங்கள் என்ன ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த ஃபிக்ஸ் பண்ண டார்கெட்டை கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ணுங்கள். பாதி டார்கெட்டில் வெளியே வராதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அது மேலே கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் இன்னும் நம்ம அந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நம்ம நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி மார்னிங் அப்டேட் பார்த்துட்டு வரோம். உங்களோட சப்போர்ட்ஸ் அது 200 லைக்ஸ்க்கு மேலே ரீச் ஆகிட்டுருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதை தான் நான் எதிர்பார்த்தேன். எவ்ரி வீடியோவுக்கு நம்ம 200 லைக்ஸ்க்கு மேலே வந்ததுன்னா நம்ம வீடியோ கண்டென்ட் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு, பரவாயில்ல அப்படின்னு மோட்டிவேஷன் ஆகிட்டு இன்னும் நம்ம எக்ஸ்ட்ரா என்னென்ன ஆட் பண்ணலாம் அதில் அப்படின்ற விஷயத்தையும் நான் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும். அதேமாதிரி 25K சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் ஆனோன்னு ஃப்ரீ வெபினார் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். மறக்காமல் நீங்களும் கலந்துக்குங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க, நோட்டிஃபிகேஷன் வந்துடும் உங்களுக்கு. 25K சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் ஆனு ஃப்ரீ வெபினார் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். நீங்களும் வந்து கலந்துக்கலாம். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நிஃப்டி 50 சார்ட் இது, ரைட்டுங்களா? இப்போ ப்ரைஸு ஆல்மோஸ்ட் ஒரு ரேஞ்சுக்கு உள்ளே வந்துடுச்சு. இது மேலே ரெசிஸ்டன்ஸ் லைன் கம்ப்ளீட்டாக கனெக்ட் ஆகிடுச்சு. இதெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் லைனு நிறைய மல்டி டைம் பயங்கரமான ஒரு கிட்டத்தட்ட 6 டைம்ஸ்க்கு மேலே வந்து டச் ஆகிடுச்சு. இப்போ பிரேக் அவுட்டுக்காக அல்ல பிரேக் டவுனுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது. கீழே அதே மாதிரி சப்போர்ட் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து சப்போர்ட்னு கனெக்ட் ஆகிட்டு இப்போது பிரேக் டவுன் பிரேக் அவுட்டுக்காக வாய்ப்பு. இப்போது இங்கே என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்த வாழைப்பழத்தை உரிச்சு ரெடியாக இருந்தால் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். யாரோ ஒருத்தர் உரிச்சிருப்பான், யாரோ ஒருத்தர் சாப்பிடுவோம். அது மாதிரி தான் இப்போ நம்ம இந்த பிரேக் அவுட்டுக்கோ இல்லை பிரேக் டவுனுக்கோ நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் வச்சுங்களேன். இப்போ என்ன பண்ணுவான், டைரெக்டாக தூக்கி போய்ட்டு இந்த கேப் டவுனோ இல்லை கேப் அப்போ ஓப்பன் பண்ணுவாங்க. ஒன்று கேப் டவுன் ஓப்பன் பண்ணுவாங்க, இல்லை கேப் அப் ஓப்பன் பண்ணுவாங்க. அப்போது இவ்வளோ நாளாக நம்ம காத்துட்டு இருந்தோம், இந்த பிரேக் அவுட்டுக்காக பிரேக் டவுனுக்காக காத்துட்டு இருந்தோம். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுனா, இந்த பிரேக் அவுட்டை பெரிய இன்ஸ்டியூட்ஸ் அவனுக்கு சாதகமாக யூஸ் பண்ணிக்குவாங்க. ஓகே, பெரிய லெவல் ட்ரேட் நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி பார்த்தீங்கன்னா அதுவும் சிக்னல் அதே மாதிரி தான் கொடுக்குது பாருங்கள். அதாவது குளோபல் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 218 பாயிண்ட் வந்து பாசிட்டிவ் ஓப்பன் ஆகிற மாதிரி வந்து சைன் கொடுத்துருக்காங்க, சிக்னல் கொடுத்துருக்காங்க. மேபி எந்த அளவுக்கு ஓப்பன் ஆகுது மார்க்கெட் காலையில் தான் தெரியும். ஏன்னா இப்போ அர்லி மார்னிங்கில் எப்படி இருக்குது, மேபி அந்த 9 மணிக்கு மேலே ரியல் நிலவரம் தெரியும். நெஸ்டாக் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 232 பாயிண்ட் வந்து ப்ளஸில் ஓப்பன் ஆகுது. ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் மார்க்கெட்டெல்லாம் பாசிட்டிவில் தான் இருக்குது. ஆனால் வந்து கீழே ஏஷியன் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்லி நம்ம எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி மட்டும்தான் வந்து பாசிட்டிவில் ஓப்பன் ஆகுது. மிச்சம் நிக்கேயும் அதுவும் பாசிட்டிவ் தான். தைவானும் ஹாங்ஸாங்கும் ஸ்டேட் இதெல்லாம் வந்து நெகட்டிவில் தான் இருக்குது. ஓகே, இருந்தாலும் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறப்போ டோட்டலாக கண்டிஷன்லாம் சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? ஏன் அந்த விஷயம் சொல்ல வரேன்னா, இப்போ இந்த கேப் அப் கேப் டவுன் நமக்கு எவ்ரி நம்ம டார்கெட் என்னென்ன ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம், மார்க்கெட் ஓப்பன் ஆனால் நம்ம டார்கெட் இந்த டார்கெட் போடலாம், இந்த டார்கெட் போடலாம், இந்த டார்கெட் போடலாம் நம்ம பிளான் பண்ணியிருப்போம். எல்லா டார்கெட்டையும் அவங்க வந்து ரீச் பண்ணிவிடுவாங்க. ஓகே, இந்த 17,300 17,200 அப்படின்றப்போ அதுக்கப்புறம் நமக்கு என்ன வாய்ப்பு கிடைக்கும் அந்த இடத்துல? எஸ், ஆல்மோஸ்ட் இந்த இதில் கால் ஆப்ஷன் பண்ணியிருக்கவங்க ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இல்லை புட்டில் இருக்கிறவங்க அவங்களுடைய பொசிஷன் எல்லாம் ஸ்கொயர் ஆஃப் பண்ணிவிடுவாங்க, ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா? அப்போ என்ன ஒன்றா மார்க்கெட்டு ரீடெஸ்ட்மெண்ட்டுக்காக கீழே வரும். அந்த ரீடெஸ்ட்மெண்ட்டுக்காக கீழே வர சொல்லி எவ்வளோ தூரம் வருது அதை பார்க்கணும் இல்லையா? அதுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனால் தான் கம்ப்ளீட் நிலவரம் தெரியும். எங்கேருந்து மார்க்கெட் கேப் அப் ஓப்பன் ஆகுது, அங்கேருந்து மார்க்கெட் கீழே வந்து மேலே போகுதா, இல்லை அங்கேருந்து ஹையர் ஐ ஃபார்மேஷன் போதா, இந்த மாதிரி விஷயம் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு ஒரு அரை மணி நேரத்தில் 1 மணி நேரத்தில் விஷயம் தான் தெரியும். ஏன்னா எந்த இடத்துல ஓப்பன் ஆகுன்னு தெரியும். மேபி இந்த கேப் ரீஃபில் பண்ணிவிட்டு ஆல்மோஸ்ட் இங்கேயே ரீஃபில் பண்ணி அடிச்சுடுங்க. இந்த கேப்பு இங்கேயே ரீஃபில் ஆகிடுச்சு. இருந்தாலும் லாஸ்ட்டாக ப்ரைஸ் எங்கேருந்து கீழே வந்திருக்குன்னா இங்கேருந்து தான் கீழே வந்திருக்கு. 17,300 கீழே வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ ப்ரைஸு 17,300 சஸ்டெண்ட் ஆகிட்டு நிற்குதான்னு பார்க்கணும். 17,300 ப்ரைஸ் ஹோல்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அங்கேருந்து கரெக்ஷனுக்காக கீழே வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது அங்கேருந்து லோ ஃபார்மேஷன் பண்ணிவிட்டு 17,300 ப்ரைஸ் கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? சினாரியோ 1. சினாரியோ 2 என்ன அப்படின்னா, 17,300 சஸ்டெண்ட் ஆகிட்டு நின்றுச்சு, மேலே வந்து க்ரீன் கலர் பாடியோட 17,300 சஸ்டெண்ட் ஆகிட்டு நிற்குது அப்படின்னா அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு புல் பேக்கு அகைன் அப் மூவ் கொடுத்துச்சுன்னா திரும்ப அங்கேருந்து பை அண்ட் செல்லுக்கான சான்சஸ் பார்க்கலாம். இது 17,300. ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இன்னொரு டைம் புரியலாம், ஃபஸ்ட் வந்து பார்த்துக்குங்க. ஏன்னா சினாரியோ டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு பிரேக் டவுனும் பிரேக் அவுட் ரேஞ்சில் ப்ரைஸ் எண்டு வந்துடுச்சு. ஓகேங்களா? இந்த எண்டில் தான் ஒன்று பிரேக் டவுன் இல்லை பிரேக் அவுட். இப்போ இந்த இடத்துல நடக்கணும். இப்போ நடக்கணும்னா மேலே ரெசிஸ்டன்ஸ்லாம் கணக்கு போட்டுங்க. எத்தனை ரெசிஸ்டன்ஸ்? இப்போ சின்ன சின்ன குட்டி ரெசிஸ்டன்ஸ்லாம் வந்து பிரேக் ஆகிட்டோம். எது லாஸ்ட்டாக வந்து
எங்கேருந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் 17,300 ரேஞ்சு தான் வந்து ஃபைனலாக அங்கேருந்து ப்ரைஸ் வந்திருக்கு. ஸோ 17,300 சஸ்டெண்ட் ஆகிட்டு நிற்குதா இல்லையான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் டெலிகிராம் சேனல்லையும் இல்லை ப்ரைம் டெலிகிராம் சேனல் இடத்துல உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட் நான். ஓகே, இப்போது நிஃப்டி பேங்க் பார்த்துட்டோம் அப்படின்னா நிஃப்டி பேங்க் அந்த 38,800 ரொம்ப ஸ்ட்ராங் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். உங்களுக்கு நம்ம ப்ரைம் டெலிகிராம் சேனல்லையும் சரி ஃப்ரீ டெலிகிராம் உங்களுக்கு லைன் போட்டு அனுப்பிச்சிருந்தேன் உங்களுக்கு. அதாவது இங்கே சப்போர்ட்டு, இதுவும் சப்போர்ட் தான் ஆக்சுவலி. இந்த கொஞ்சம் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா இதுவும் சப்போர்ட் தான், இதுவும் சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல் கம்ப்ளீட்டாக சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒர்க் ஆகிட்டு தான். இப்போது நேற்று ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ட்ரெண்ட் லைன் போனால் இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இங்கேருந்து அப்பும் கொடுக்குறான்னு சான்ஸ் இருந்தது. என்னோடய வியூ இதெல்லாம் இங்கேருந்து மேலே தான் போகும் வியூஸ் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆகிடுச்சு. சரி, ட்ரெண்ட் லைன் கட் ஆனதுக்கப்புறம் சேலிங்கான ஏன் இன்ட்ரெஸ்ட் வரல அப்படின்னா திரும்ப வந்து 38,000 வந்து திரும்ப சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருந்தது. சப்போஸ் அதுவும் பிரேக் ஆகிடுச்சுன்னா என்ன, கீழே 38,500 வந்து சைக்காலஜிக்கல் நம்பர் இருந்தது. ஓகேங்களா? கீழே 38,500 PSY லெவல் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கும் பாருங்கள் டெலிகிராம் சேனல் கூட உங்களுக்கு. அது ஆக்சுவலாக வந்து இந்த ரேஞ்சில் வெயிட் பண்ணுங்கள், பிரேக் அவுட் சான்சஸ்க்கான பிரேக் அவுட் பண்ணுங்கள் அப்படின்னு. பிரேக் அவுட் மேலே போகல, ஆனால் ஆக்சுவலாக அது கீழே தான் வந்துச்சு. கீழே வந்ததுக்கு பார்த்தீங்கன்னா அந்த 38,500 லெவல் வந்து கிட்டச்சாச்சு. அப்போ வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணி 38,500 வந்து PSY லெவல் அப்படின்னு 11:33 நிமிஷத்தை உங்களுக்கு சென்ட் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் கீழே வந்துச்சு ப்ரைஸு. அதுக்கப்புறம் சஸ்டெண்ட் ஆகிட்டு நின்றுச்சு அப்படின்னா கீழே க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா அகைன் பிரேக் டவுன். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து பேட்டர்ன் வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சு 1 minute டைம் ஃப்ரேமில். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இது ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சு. அது உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சு. ஸோ இது வந்து ஃபஸ்ட் லெவலில் இது கொடுத்துருந்தேன். அந்த ப்ரைஸு பிரேக் அவுட் ஆகி டீடெஸ்ட் ஆகிட்டு அகைன் வந்து அப் மூவ் கொடுத்துச்சு உங்களுக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா? இது மாதிரி பிரேக் டவுனு, ரீடெஸ்ட்டு, அப் மூவ். இந்த PSY லெவலில் சைக்காலஜிக்கல் நம்பர் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் பிரேக் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 38,500 வந்து சைக்காலஜிக்கல் நம்பர். அது PSY லெவல். ஓகேங்களா? ஓகே, சரி. இப்போ நீங்கள் பேங்க் நிஃப்டியில் என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அகைன் வந்து மேலேருந்து அப் ட்ரெண்டு போடுங்க. ஸோ மேலே ரெசிஸ்டன்ஸ் லைன் ஃபார்ம் ஆகிடுச்சு இல்லையா, அதாவது 38,000 வந்து இப்போ ரவுண்ட் நம்பர் ஆகிடுச்சு. ஸோ இந்த லெவல் பிரேக் டவுன் மேலே போய்ட்டு 39,000 அபோவ் வந்து க்ளோசிங் கொடுக்கணும். ஆனால் இங்கே என்ன நடக்குது, இங்கே கேப் அப் ஆகுது. ஸோ கேப் அப் ஆக சொல்ல என்ன நடக்கும், இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் பிரேக் ஆகிட்டு 39,300 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். இது ஃபஸ்ட் லெவலு. ரெண்டாவது லெவல் பார்த்திங்க அப்படின்னா 39,000 அகைன் 500 ரவுண்ட் நம்பர் ஆகுது. அங்கேயும் வந்து ப்ரைஸ் சர்வைவல் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு லெவலில் வந்து ஞாபகம் வச்சுங்க. இன்றைக்கி அப் மூவ் மார்க்கெட் ஓப்பன் ஆனால் ப்ரைஸு அது வரலும் போயிட்டு திரும்பும். எது வரலும் 39,300 ஃபஸ்ட் லெவல், 39,500 வந்து நெக்ஸ்ட் லெவல். இந்த ரெண்டு லெவலும் போயிட்டு சஸ்டெண்ட் ஆகிட்டு நிற்குதா இல்லை ப்ரைஸ் ரிட்டர்ன் ஆகுதான்னு பார்க்கணும். மொத்தத்தில் ரெண்டு லெவல் ஞாபகம் வச்சுங்க. இங்கே கேப் அப் ஆகுதா, ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆகிடுச்சா, பிரேக் அவுட் ஆகிட்டு நெக்ஸ்ட் லெவல் வந்து ப்ரைஸ் அப் மூவ்க்கான போகலாம். ரெண்டாவது லெவல் இது. அப்படியே ப்ரைஸ் இப்படியே போகணும்னு நினைக்காதீங்க. ஃபஸ்ட் அதுதான் இருக்குது. நம்ம லெவல் கொடுத்தா என்ன பண்ணாங்க, பை அண்ட் செல் பண்ணிடலான்றாங்க. வெயிட் பண்ணுங்கள், அங்கேருந்து புல் பேக்காக வெயிட் பண்ணுங்கள். புல் பேக் ரீடெஸ்ட் கொடுக்கும், அதுக்கப்புறம் தான் மேலே போகும். இந்த லெவல் பண்ணால் கூட தான் ஒரு புல் பேக் அகைன் அப் மூவ், இங்கே புல் பேக் அப் மூவ் இப்படி தான் போகுமே தவிர ஸ்ட்ரைட்டாக ப்ரைஸ் வந்து அப் மூவ் கொடுக்காது. ஏன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ்லாம் உங்களுக்கு பதில் சொல்லிட்டு தான் போனோம். எது இந்த ரெசிஸ்டன்ஸ்லாம் உங்களுக்கு ப்ரைஸ் இங்கே ஓப்பன் ஆகுது வச்சிங்களேன். இப்போ இந்த கேப் அப் ஓப்பனாகனா ப்ரைஸ் லைட்டாக அங்கேருந்து ப்ராஃபிட் புக்கிங்கு இல்லை இந்த ரெசிஸ்டன்ஸோட எஃபெக்ட் எல்லாம் தெரியும். ஒரு சின்னதாக புல் பேக் வரட்டும், அகைன் வந்து ஒரு என் பேட்டர்ன் மாதிரி கிரியேட் ஆனால் திரும்ப பை அண்ட் செல் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ 39,000 நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன். ஏன்னா ஒரு சில வந்து மென்ஷன் பண்ணிவிட்டால் பெட்டராக இருக்கும் அப்படின்றாங்க. அப்பர் சைட் பாருங்கள் 39,100 ஃபஸ்ட் லெவல். ரெண்டாவது லெவல் பார்த்தீங்கன்னா 39,300 லெவல். மூணாவது 39,500 லெவல். இது 3 லெவலு ஞாபகம் வச்சுங்க. ப்ரைஸ் வந்து இந்த 3 லெவல் டச் பண்ணுறதுக்காக புல் பேக் வந்து மேலே போகலாம். ஓகேங்களா? ப்ரைஸ் கீழே வராதா அப்படின்னா ரீடெஸ்ட்மெண்ட்டுக்காக கீழே வரும். அதுதான் நம்ம புல் பேக் அப்படின்னு சொல்லுவோம். அந்த புல் பேக்கில் நம்ம ரிஸ்க் எடுத்து ட்ரேடிங் பண்ணுங்கள். கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா பண்ணுங்கள். கீழே பாட்டம் லெவலில் இது அப்போ ப்ரைஸ் இங்கே வந்துச்சுன்னா இந்த லெவலில் கணக்கு எடுத்துக்கு. இது 10 லைன் என்னவா மாறும், 10 லைன் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது இல்லைங்களா. ஸோ இது வந்து சப்போர்ட்டாக மாறும். ஸோ இங்கே வந்து ப்ரைஸ் என்ன 39,000 ரவுண்ட் நம்பர். இது வந்து சப்போர்ட் லெவலுக்காக கீழே வரும். இந்த 100 பாயிண்ட் நீங்கள் கேட்ச் பண்ண போகிறீங்களா, ரிஸ்க் எடுக்கிறீங்களா, அது பார்த்துக்குங்க. இல்லை நான் ட்ரேடு வெயிட் பண்ணி நான் திரும்ப அப் மூவ்க்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னா வெயிட் பண்ணி பை அண்ட் செல் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த லெவல் கட் ஆகிடுச்சுன்னா இது வந்து 39,100 சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகும். ஒரு லெவல் பிரேக் ஆகிடுச்சுன்னா கேவசல் வந்து சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம 200 லைக்ஸ் ஞாபகம் வச்சுங்க. 25K சப்ஸ்கிரைபர்ஸ் அதையும் ஞாபகம் வச்சு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.